சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 48. தர்மம் நிரந்தரம். மாளிகையின் மாடித்தளத்திலிருந்து சோழர் படைத்தலைவன் காட்டிய காட்சியைக் கண்டதால் பேரதிர்ச்சியுற்று தலை சுழன்று மயக்கமுற்ற பலவர்மன் மீண்டும் கண்விழித்த போது தனது அந்தரங்க அறையின் மஞ்சத்திலேயே தான் சாய்ந்து கிடப்பதை உணர்ந்து நாற்புறமும் பார்த்து பார்த்து சில வினாடிகள் மிரள மிரள விழித்தான். அந்த சமயத்திலும் இளைய பல்லவன் வாளை உருவி பிடித்த வண்ணம் தாழிட்ட கதவுக்கருகில் நின்றிருப்பதைக் கண்டதும் தான் கண்டது ஒருவேளை கனவோ அல்லது சித்த பிரம்மைதான் அத்தகைய காட்சிகளை தன் கண்களின் முன்பாக உலாவ விட்டதோ என்று எண்ணி ஏதும் விளங்காததால் விளக்கத்துக்கு இளைய பல்லவனையே எதிர்நோக்கினான். கதவுக்கருகில் நின்று கொண்டிருந்த இளைய பல்லவனின் அங்கியின் மேல் பாகம் சொட்ட சொட்ட நனைந்து குருதி போல் சிவந்து கிடப்பதைக் கண்டதும் ஓரளவு சுரணை வரப்பெற்று இளைய பல்லவன் கையாண்ட தந்திரத்தையும் புரிந்து கொண்ட பலவர்மன் தான் எத்தனையோ எச்சரிக்கையுடன் நடந்து கொண்ட போதிலும் தன்னை அந்த சோழ நாட்டவன் ஏமாற்றி விட்டதை எண்ணி பார்த்து பெரும் கோபத்தையும் அடைந்தான். பலவர்மன் கண்கள் பதிந்த இடத்தையும் அவன் முகத்தில் உண்டான குழப்பம், கோபம் முதலான குறிகளையும் கண்ட படைத்தலைவன் தனது முகத்தில் உணர்ச்சி எதையும் காட்டாமலே சொன்னான். பலவர்மா, உனக்கு விவேகம் அதிகமில்லை என்று சொன்னேனே, அது உண்மை என்பதை இப்பொழுதேனும் புரிந்து கொண்டாயா? உணர்ச்சியற்ற வறண்ட குரலில் உதிர்த்த அந்த சொற்களை கேட்ட பலவர்மன் கோபத்தின் வசப்பட்டு புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று சீறி விழுந்தான். மூளை பெரிதும் குழம்பி நின்ற அந்த நிலையிலும் விவேகம் இருந்தால் விவேகத்தின் கண்கள் உனக்கு பல விஷயங்களை புரிய வைத்திருக்கும் பலவர்மா. உதாரணமாக, நான் உன்னுடன் உணவருந்தும் போது உணவருந்த மட்டும் நான் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டிருப்பாய் என்றான் இளைய பல்லவன். எப்படி? சீற்றத்துடன் எழுந்தது இந்த ஒற்றை சொல்லும் பலவர்மன் வாயிலிருந்து. உன்னுடன் உணவருந்த வந்தபோது இடைக்கச்சையில் வாளை கட்டியிருந்தேன், குறுவாளையும் செருகியிருந்தேன். உணவருந்த வருபவன் ஆயுதபாணியாக ஏன் வர வேண்டும் என்பதை நீ யோசித்திருக்க வேண்டும். அப்படித்தான் வந்தாலும் உணவருந்தும் சமயத்தில் வாளை கழற்றி அப்புறம் வைப்பது வீரர்கள் வழக்கமில்லையா? அப்படி கழற்றி வைக்காததையாவது நீ கவனித்திருக்கலாம். அதைத்தான் கவனிக்கவில்லை. நான் இருமுறை மது அருந்திய பின் பூர்ணமாக நிதானம் இழந்து விட்டேனா என்பதை நிதானித்து சோதித்தும் பார்த்திருக்கலாம். அதை பார்க்காவிட்டாலும் விஷத்தை நீ கிண்ணத்தில் கலந்த போதாவது என் முகத்தை விட்டு ஏன் கண்களை எடுத்திருக்க கூடாது? கொஞ்சம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு வினாடிக்கு முன் மதுமயக்கத்தில் இருப்பவன் விஷக்கிண்ணத்தை தூக்கி கொண்டு நடப்பதை பார்த்த பின்பு ஏதோ எதிர்பாராத விபரீதம் நடந்துவிட்டது என்பதையாவது உணர்ந்து கொண்டிருக்கலாம். எதையும் நீ உணரவில்லை. இந்த இரவு அக்ஷயமுனை எப்படியும் உன் கைவசமாகிவிடும், உன் திட்டங்கள் தடையின்றி நிறைவேறிவிடும் என்ற மனக்கோட்டை விளைவித்த மனப்பிராந்தியில் மனிதர்கள் நடவடிக்கையில் கவனிக்க வேண்டிய பல சிறு விஷயங்களை நீ கவனிக்கவில்லை. அதன் விளைவுதான் உன்னுடைய இந்த நிலை என்றான் இளைய பல்லவன். மாடியில் நான் கண்டது என்று குழறினான் பலவர்மன் நடுங்கும் குரலே. நீ கண்டது உன் திட்டங்களின் குலைவு. நீ கண்டது சூழ்ச்சியின் வீழ்ச்சி, அறத்தின் எழுச்சி. இடும்பனையும் வில்வலனையும் கொண்டு மக்களையும் என்னையும் பழிவாங்கி விடலாம் என மிகுந்த ரகசியத்துடன் திட்டமிட்டாய் பலவர்மா. அந்த ரகசியத்தை உடைக்க நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ எண்ணி பார்க்கவில்லை. இடும்பனையும் சூளுக்களையும் கடற்புறத்திலும் வில்வலனையும் பதக்குகளையும் காட்டுப்புறத்திலும் இன்றைய இரவில், இந்த அமாவாசை இரவில் தாக்க ஏற்பாடு செய்தாய். அந்த திட்டம் எனக்கு தெரியாது என்று நினைத்தாய். அந்த அறிவீனத்திலேயே உன்னை இருத்த நான் தீர்மானித்தேன். ஆகவே கடற்புறாவின் அமைப்பை மாற்ற நான் ஏற்கனவே செய்த திட்டத்தை எல்லோர் எதிரிலும் பறைசாற்றினேன். மாற்றி அமைக்க 1 மாதமாகட்டும் என்று கண்டியத்தேவனிடமும் சொன்னேன். அத்தனை விஷயங்களும் உன் காதுக்கு எட்டும் என்பது எனக்கும் தெரியும். அது மட்டுமா, நகரத்திலும் காவலை குறைத்தேன். அஜாக்கிரதையை மேலுக்கு காட்டும்படி அமீருக்கு கட்டளையிட்டேன். நாங்கள் எச்சரிக்கை இழந்து விட்டதாக நீ நினைத்தாய். ஏற்பாடுகளை மந்தப்படுத்தி விட்டதாக நீ மகிழ்ந்தாய். நினைக்கட்டும், மகிழட்டும் என்று அனுமதித்தேன். ஆனால்
அமீருக்கு பயங்கரமான உத்தரவுகளைத் தவிர ரகசியமான உத்தரவுகளும் இருந்தன. மக்களையும் வீரர்களையும் இரு கூறுகளாக பிரித்தோம். இரு விதமாக அவர்களை சண்டைக்கு தயார் செய்தோம். திடீரென போர் ஏற்பாடுகளை நிறுத்தியது அவர்களுக்கும் முதலில் பிரம்மை அளித்தது. ஆனால் ரகசிய உத்தரவுகள் அனுப்பப்பட்டன. அது அனுப்பப்பட்ட முறை வாய் வாயிலாக உப தலைவர்களுக்கு மட்டும் அனுப்பினேன். ஒவ்வொரு உப தலைவனும் மேலுக்கு அலட்சியமாகவும் உள்ளுக்குள் எச்சரிக்கையுடனும் நடந்து கொண்டான். காட்டுப்பகுதியை பார்த்தாயா பலவர்மா? மறைக்கப்பட்ட விற்கள் திடீரென கோட்டை தளத்திலிருந்து மந்திரத்தால் எழுப்பப்பட்டவை போல் எழுந்து அம்பு மழை பொழிந்ததை கவனித்தாயா என்று வினவினான் இளைய பல்லவன். பலவர்மன் மனமுடைந்து இளைய பல்லவனை ஏறிட்டு நோக்கினான். அந்த விற்கள் யந்திர விற்கள் என்று ஏதோ கேட்டான். ஆம் பலவர்மா, அவை யந்திர விற்கள்தான். அவற்றை எழுப்பவும் படுக்க வைக்கவும் கீழே மர உருளை வண்டிகள் இருந்தன. அவை சிதறி கிடப்பதை பார்த்த உன் ஒற்றர்கள் அவை பயனற்றவை என்று எண்ணினார்கள். அவைகளை இயக்கும் வீரர்கள் அங்கில்லாததையும் கண்டதும் காவல் அடியோடு அற்றுவிட்டது என்று எண்ணினார்கள். ஆனால் கொம்பு ஒன்று பலமாக ஊதப்பட்டதும் காவலர் கோட்டை மதிலுக்கு விரைய அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. சண்டை துவங்க அமீர் கொம்பு ஊதியதும் நான் பதிலுக்கு இங்கிருந்து கொம்பு ஊதுவதாக எங்களுக்குள் ஏற்பாடு இருந்தது. முதல் கொம்பு வீரர்களை மதில் மேலேற்றும், மக்களை ஊர் பாதுகாப்புக்கு துரிதப்படுத்தும். இரண்டாவது கொம்பு ஊதப்பட்டது போர் துவங்க தயாராகும் உத்தரவை குறித்தது. மூன்றாவது கொம்பு போர் துவங்கிவிட்டதை குறிப்பது. இதையெல்லாம் நீ பார்த்தாய், கேட்டாய் பலவர்மா. மதிலிலிருந்து எரியம்புகள் சீறி சென்றதை பார்த்தாயல்லவா? காடு எரிந்ததை கவனித்தாயல்லவா? பார்த்தேன், கவனித்தேன் என்றான் பலவர்மன். சாதாரண அம்பு மழை காட்டுப்பகுதியின் மறைவிலிருந்து வெளிவந்த பூர்வ குடிகளை கொல்ல, தீயம்பு மழை அவர்களுக்கு மீண்டும் காடு புகலிடம் அளிக்காதிருக்க காட்டை முடிந்த வரையில் கொளுத்திவிட என்றான் இளைய பல்லவன். இந்த பயங்கர ஏற்பாடுகளை கேட்ட பலவர்மன் திகைத்தான். காட்டுக்கும் மதில் சுவருக்கும் இடையிலிருந்த மரங்களை அமீர் வெட்டி அதை வெறும் பொட்டல் வெளியாக அடித்த காரணத்தை சந்தேகமற புரிந்து கொண்டான் பலவர்மன். அந்த இடைவெளி உண்மையில் பதக்குகளின் மயான வெளி என்பதை புரிந்து கொண்டு நடுங்கினான். அந்த நடுக்கத்தை அதிகப்படுத்த காட்டுப்பகுதியிலிருந்து பலர் வீறிட்டு அலறும் சத்தம் அந்த அறைக்குள்ளும் பயங்கரமாக புகுந்தது. இடும்பனின் கப்பல்கள் என்று ஈனஸ்வரத்தில் கேட்டான் பலவர்மன். கொளுத்தப்பட்டதை கடற்பகுதியில் நீ காணவில்லையா என்று சர்வசாதாரணமாக வினவினான் இளைய பல்லவன். பலவர்மன் இடிந்து ஆசனத்தில் சாய்ந்தான். கண்டேன், ஆனால் என்று ஏதோ சொல்ல முற்பட்டான். கடல் புறாதான் நீரில் மிதக்கவில்லையே, சூளுக்களின் கப்பல்களை யார் கொளுத்தியது என்று தானே கேட்கிறாய் பலவர்மா என்று இடிந்து உட்கார்ந்து விட்ட பலவர்மனின் கேள்வியை தானே வெளியிட்ட கருணாகர பல்லவன், கடற்புறாவின் சக்தியை உனக்கு காட்டினேன் பலவர்மா, ஆனால் முழுதும் காட்டவில்லை. நின்ற நிலையிலேயே கப்பல்களுடன் போரிடும் சாதனங்கள் கடற்புறாவில் இருக்கின்றன. அபாயம் வரும்போது சாதுவும் துஷ்டனாகிறான் பலவர்மா. அதுபோல்தான் கடற்புறாவும். புறா சாதுவான பட்சி, ஆனால் அவசியம் நேரிடும் போது கழுகை விட கொடிய முறையில் தாக்கும் வன்மை கடற்புறாவில் இருக்கிறது. நாளை காலையில் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறினான். படைத்தலைவன் சொல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாளென பலவர்மன் இதயத்தை துளைத்தது. அவன் கோபம் எல்லை கடந்தது. காலை வரை ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டான் பிரம்மை தட்டிய குரலில். இன்றிரவு கடற்கரையில் யாரும் உலாவ முடியாது என்றான் இளைய பல்லவன். ஏன் என கேட்டான் பலவர்மன். கடற்புறாவின் எரியம்புகள் கடற்கரை பகுதிகளில் யாரையும் அணுக ஒட்டா என்றான் இளைய பல்லவன். கொள்ளை மாதர்கள் என வினவினான் பலவர்மன். இரவின் ஆரம்பத்திலேயே நகருக்குள் அழைத்து வரப்பட்டார்கள் என்றான் இளைய பல்லவன். எனக்கு தெரியாதே என்றான் பலவர்மன். நீ முக்கிய அலுவலாக இருந்தாய் பலவர்மா. ஒற்றர்களை சந்திக்க கூட உனக்கு அவகாசம் இல்லை. அவகாசம் இருந்தாலும் பயனில்லை என்றான் இளைய பல்லவன். என்ன சொல்லுகிறாய் என கேட்டான் பலவர்மன்.
என்னை கொல்லும் முக்கிய பணியில் ஈடுபட்டிருந்ததால் மற்ற விஷயங்களை மறந்தாய். உன்னை இங்கு ஒற்றர் யாராவது சந்திக்க வந்தால் சிறை செய்து விடும்படி என் வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தேன் என்றான் இளைய பல்லவன். உன் வீரர்களா என கேட்டான் பலவர்மன். ஆம், என்னை இந்த அறைக்குள் வரவழைத்ததும் இந்த மாளிகையை என் வீரர்கள் வசப்படுத்திக் கொண்டார்கள். இப்பொழுது மாளிகை என் வசம் இருக்கிறது. பலவர்மனின் திகைப்பு எல்லை மீறி போய்க் கொண்டிருந்தது. மஞ்சத்தில் சாய்ந்து மிரள மிரள விழித்தான். அப்படியானால் நான் கண்டது என்று இழுத்த பலவர்மன் சொற்களை கனவல்ல என்று இடைபுகுந்து வெட்டினான் இளைய பல்லவன். அடுத்த சில நிமிடங்கள் அந்த அறையில் நிலவியது மௌனமா அல்லவா என்பதை கூட நிர்ணயிக்க முடியவில்லை பலவர்மனால். அறையில் இருந்த இருவருக்கிடையே மௌனம் நிலவத்தான் செய்தது. ஆனால் காட்டுப்பகுதியிலிருந்தும் கடற்பகுதியிலிருந்தும் கிளம்பிக் கொண்டிருந்த பயங்கர கூச்சல்கள் அந்த அறையிலும் போர் நிலையையே புகுத்தியது. துறைமுகத்தில் எரிந்த சூலுக்களின் கப்பல்கள் படியில் படியில் என வெடிக்கும் சத்தம் அறைக்குள் காதை பிளந்தது. கப்பலிலிருந்து தப்பி கரையில் ஓடி வந்த சுலு வீரர்கள் கடற்புறாவின் அம்புகளால் தாக்குண்டு அலறிய சத்தமும் பயங்கரத்தை விளைவித்தது. காட்டுப்பகுதி கடற்பகுதியை விட மாளிகைக்கு அருகாமையில் இருந்தபடியால் அங்கிருந்து வந்த பயங்கர கூச்சல்களும் அறையை திமிலோகப்படுத்தியது. நகருக்குள் மக்கள் இரைச்சலும் அலறலும் போர் கோஷங்களும் பலமாக எழுந்தன. அந்த கோஷங்கள் அறையிலும் எதிரொலி செய்தன. அந்த ஒலிகள் காதில் விழ விழ நடுங்கிய பலவர்மன் மஞ்சத்தில் சாய்ந்த வண்ணம் பிரேதம் போல் நீண்ட நேரம் கிடந்தான். நேரம் போவதை உணரும் சக்தியை கூட அவன் அந்த சமயத்தில் இழந்திருந்தான். பயங்கரம், பயங்கரம் என்ற சொற்கள் அடிக்கடி அவன் வாயிலிருந்து எழுந்தன. அந்த சொற்களை கேட்ட இளைய பல்லவன் முகத்தில் கடுமையான சாயை பூர்ணமாக படர்ந்தது. இந்த சொற்களை உன்னிடம் அகப்பட்டு கொண்டவர்கள் எத்தனை முறை சொல்லியிருப்பார்கள் பலவர்மா என்று முகத்தின் கடுமை சொற்களிலும் உரைய கேட்டான் படைத்தலைவன். பதிலுக்கு ஏதோ முனகினான் பலவர்மன். அதர்மத்துக்கு ஆரம்ப வெற்றிதான் பலவர்மா. தர்மம் நிதானமாகத்தான் அலுவலை தொடங்குகிறது. ஆனால் அந்த நிதான அலுவல் நிரந்தர சாதனைகளை தருகிறது. இதை உலகம் புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொண்டால் எத்தனை நல்ல உலகமாக இருக்கும் இது! எத்தனை செழிப்பும் வளர்ச்சியும் சாந்தியும் இதில் நிலவும்! ஆனால் உலவுவது வஞ்சகம், பேராசை, பணத்தாசை என்று மேலும் ஏதோ சொல்ல போன இளைய பல்லவனை யார் பணம் கேட்டது என்று இடைமறித்து வினவினான் பலவர்மன். இளைய பல்லவன் இதயம் 1 மாத காலத்துக்கு முன்பு ஓடியதற்கு அறிகுறியாக கனவு சாயை கண்களில் படர்ந்தது. பணம் நீ கேட்கவில்லை பலவர்மா. ஆனால் அந்த ஆசை உன் இரத்தத்தில் ஓடுகிறது. உன்னை கெடுத்ததே அந்த ஆசைதான். இதே அறையில் 4 பெரு முத்துக்களை உன்னிடம் காட்டினேனே, நினைவிருக்கிறதா உனக்கு? அதை கண்டுதானே என்னை இங்கு தங்க நீ அனுமதித்தாய். அது உன் ஆரம்ப பிசகு பலவர்மா. அதுதான் உன் பலவீனத்தின் ஒரு சக்கரம். இன்னொரு சக்கரம் அதிகாரம். பணம், அதிகாரம், இந்த 2 ஆசைகளின் மீது ஓடுவதுதான் அதர்மம். அவை இல்லையேல் உலகில் 3/4 அதர்மம் இல்லை, 3/4 ஏமாற்றமும் இல்லை. பட்டுகளையும் முத்து வைர வைடூரிய மாலைகளையும் காட்டியிராவிட்டால் கொள்ளையரை நான் வசப்படுத்தி இருக்க முடியாது. என் பணப்பெட்டிகளை என் மரக்கலத்திலிருந்து உன் மாளிகைக்கு நான் கொண்டு வராவிட்டால் மக்களையும் வசீகரித்திருக்க முடியாது. இந்த அக்ஷயமுனை நகரத்தை நான் காத்திருக்க முடியாது. பணம் சில சமயங்களில் நல்லதும் செய்கிறது, பார்த்தாயா பலவர்மா என்று கேட்டான் இளைய பல்லவன். பலவர்மன் பதிலேதும் சொல்லாமலே நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தான். நேரம் குதிரை வேகத்தில் ஓடி விடியும் நேரமும் வரத் துவங்கியது. பலவர்மன் மனதில் ஏதோ ஒரு யோசனை உதயமாகியது. கருணாகரா, நீ என்னை வென்று விட்டாய். ஆனால் இப்பொழுது சற்று விட்டுக்கொடு, உனக்கு இணையிலா பரிசு தருகிறேன் என்று பேச்சை துவக்கினான். என்ன பரிசு பலவர்மா என்று கேட்டான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகி, அவளை இப்பொழுதும் உன் மனைவியாக்க முடியும் என்னால் என்று ஆசை காட்டி பேசினான் பலவர்மன். பதிலுக்கு இறைந்து நகைத்தான் இளைய பல்லவன். ஏதும் புரியாத பலவர்மன் கேட்டான், எதற்கு நகைக்கிறாய் கருணாகரா என்று.
மஞ்சள் அழகி என்னிடம்தான் இருக்கிறாள் என்றான் இளைய பல்லவன் நகைப்புக்கு இடையே. இல்லை இல்லை, பொய் என்று கத்தினான் பலவர்மன். உண்மை என்றான் இளைய பல்லவன். இருப்பினும் என இழுத்தான் பலவர்மன். இருப்பினும் என்ன என கேட்டான் இளைய பல்லவன். பலவர்மன் கண்கள் விஷத்தை கக்கின. அவளை பற்றிய மர்மம் ஒன்றிருக்கிறது. அதன் அதன் என்ற பலவர்மன் வாசகத்தை முடிக்கவில்லை. இளைய பல்லவன் இருந்த இடத்தை நோக்கிக் கொண்டே இருந்தான். அவன் கண்களில் வெறி தாண்டவமாடியது. இல்லை இல்லை, அது இல்லை, அதுவாக இருக்க முடியாது என்று கூவிக்கொண்டே ஆசனத்தை விட்டு எழுந்து புலி போல் இளைய பல்லவன் மீது பாய்ந்து விட்டான்.